பெரியவாளை பற்றி நினைச்சாக்க எத்தனை சொல்லக்கூடாது. அந்த அந்த சிதம்பரத்தில் ஏதோ குஞ்சித பாதம் விஷயம் ஒன்று நான் சேண்டாபேட் போனால் பெரியவா நான் கூட போயிட்டு இருந்தேன். கூட ஒரு காம்பாக போயிட்டு இருக்கோம். சூர்யாப்பேட்டைன்னு ஒன்று சேண்டாபேட்டைக்கு முன்னால் அந்த சூர்யாப்பேட்டை போய் சேர்ந்தோம். அன்றைக்கி என்னமோ திடீர்னு நினச்சிருந்தா நீ எனக்காக ஒரு காரியம் செய்ய அப்படின்னு. பெரியவாளுக்காக செய்யாத இந்த ஜென்மா நினச்சிக்கிறது எது சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் நீ என்னோட அடுத்த சார்ந்து போகிறவன்னா இங்கேயே திரும்பி போய் சிதம்பரத்தில் போய் குஞ்சித பாதம் பண்ணணும் சுவாமி. அந்த அந்த குஞ்சித பாதம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த நீ போய் அதுக்கு அளவு எடுத்துன்னு வரணும் சுவாமிக்கு. எடுத்துன்னு வரையா அப்படின்னா எடுத்துன்னு வரேன். உடனே கிளம்ப வேண்டியதுதான். சாப்பாடு அதெல்லாம் கிடையாது. பசிக்கவும் பசிக்காது. பெரியவா போகிறது ஐயோ போவோம் நம்ம பழப்படாலே நினச்சி போவாரு தெரியாது. இப்போ பட்னி விட போகிறான்னு ஆர்டேன்னு ஒரு ஆப்பிளை கொடுத்தா அதை நேராக கொடுக்க மாட்டான். ஆர்டேன்னு கொடுத்தா பட்னியாக போகிறா அவர்கிட்ட கொண்டு கொடுக்க. அது மாதிரி 2-3 ஊரில் நடந்திருக்கு. அது மாதிரி அதையோ கொடுத்து போச்சுட்டான். போச்சுருந்தான். நான் போய்ட்டு பஸ்ஸோட விஜயவாடா வந்து இறங்கி பஸ்ஸோட நான் வந்து இறங்கி அங்கேருந்து வேறு ட்ரெயின் ஏறி மங்களாபுரமா இல்லை நரசிம்மசாமி ஊர் அது. பானக நரசிம்மசாமி மங்களான்னு தான் வருவாங்க. எனக்கு தெரியல நேரம் மறந்து போச்சு. சித்த கட்சி நான் ஒரு எல்லாமே மறந்து போடுறது ரொம்ப. அந்த ஊருக்கு போய் போகிற மறுநா கேம்பு நான் வரேன்னுமா அங்கே நான் நரசம்மனை பார்க்கணுமே நான் வரேன்னு எப்படி இருக்கேன். நீ வர வேண்டாம் இங்கே போய் இது அதோட இது முக்கியமான வேலை அப்படின்னா சரி அப்படின்னு திரும்பிவிட்டேன். திரும்பி வந்து ட்ரெயின் ஏறி மெட்ராஸில் எங்கள் அம்மா எல்லோரும் இருந்தேன். மெட்ராஸில் நான் வந்து இறங்கி தான் நான் சிதம்பரம் போனோம். இங்கே இறங்கி விட்டு அடுத்த வேலை சிதம்பரம் மட்டும் போனேன். சிதம்பரத்தில் எங்கள் இந்தியன் பேங்கில் கேஷியர் ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூரில். மாமா என் பேங்கில் இருக்கேன். மாமா அக்கௌண்டில் இருக்கிறது அவர் கேஷியராக இருந்தார். அவர் சிதம்பரம் மாற்றி விட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் எங்கே இருக்காருன்னு விசாரிச்சு அவர் வந்து சன்னதியிலேயே இருக்கார். கோபுர வாசலில் இருக்கார். ரொம்ப நல்லதாக புதுசாக வாசல் கொண்ட சாமானை போட்டுட்டு கோவிலுக்கு போனேன். கோவிலில் போய் மாதிரி சமாதானம்னு சொன்னேன். எல்லோரும் கேட்டுண்டா சரி சரின்னுட்டு அப்புறம் மீட்டிங் போட்டிருக்கா. பாலுண்டா ஆடிட்டர் பாலுன்னு ஆமாம் இருக்கா சிதம்பரத்தில் இருந்தார். சிதம்பரத்தில் அவர் அந்த நடராஜ சிவாச்சாரியார்னு அவர் ஒருத்தர் தீட்சிதர். அவர் தான் வந்து ஹெட். அப்போ இந்த அவளே தானே 10 வருஷம் எடுத்துக்கிறார். ஆமாம் அதுக்கு ஆஃபீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பொது தீட்சிதர் சபை தான். அதில் அவர் தான் தீட்சிதர். இவெல்லாம் யோஜனை பண்ணியிருக்கா ராத்திரி. இந்த மாதிரி ஒரு பொம்மநாட்டி வந்து சொல்கிறாளே திடீர்னு. பெரியம்மா வந்து பொம்மநாட்டியை போய் ஆஃபீஸ் படத்தில் ஆள் இல்லையா, எத்தனை மேனேஜர்கள் இருக்கா, எத்தனை பெரிய மனுஷெல்லாம் இருக்கா, அப்படி விட்டு ஒரு பொம்மநாட்டியை போய் அங்கே இருந்து அனுப்பிச்சிருக்காரு. அது நடந்திருக்கு நிஜமாகுமா இல்லை இந்த மாமியும் சும்மா ஒன்று வந்து சொல்கிறாளா அப்படின்னு மீட்டிங் போட்டிருக்கா. இல்லை நடராஜ பாவனர் சொல்லியிருக்காரு. எனக்கு அது நிஜமாக தான் படுறது. மாமி ஒன்று போய் சொல்கிற தோணலை. அதோட கூட பெரியவா வந்து நடராஜா அவனுடைய குஞ்சித பாதம் வந்து இடது பாதம். அந்த இடது பாதம் வந்து ஸ்ரீனுடைய அம்பாளுடைய பாதம். அதை அடங்குறதுக்கு ஒரு புருஷனை அவர் சொல்லாத இதில் திருவான கவலில் புடவை கட்டின்னு தானே பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு நல்ல செயல் சுமங்கரியாக அனுப்பிச்சிருக்கா பெரியவா. அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு அடிச்சு அவர்கிட்ட நீ கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் அப்படின்னு அடித்து சொல்லிட்டான். உடனே எல்லாருமே தீர்மானம் பண்ணிட்டு மறுநாளைக்காரக்காக கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். தீர்மானம் பண்ணிட்டு மறுநாள் கடைசியாக எங்கிட்ட சொன்னால் நீ இப்போ வெடித்து நினச்ச போது குஞ்சித பதத்தால் கொடுக்க முடியாது. நாளைக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது சிதம்பரம் நடராஜாக்கு வருஷத்தில் 6 அபிஷேகம். நாளைக்கு ஒரு சித்திரை மாத அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தை அன்னைக்கு அது பாதத்தெல்லாம் கவச்சங்கள்லாம் கட்டுவோம். அப்போது
உங்களுக்கு களைபிடித்து தரும். அது வரை நீங்கள் இருக்க முடியுமாறாரு. ரொம்ப நல்லதாக பார்த்து பகவானை பார்த்துட்டு இருக்காச்சு. அவரை பெரியவா அனுப்பி ஒரு கோயிலுக்கும் போக மாட்டேன் நான். பெரியவா அல்லது அந்த இது உலகி வரம் போய்ட்டு நரசிம்மனை பார்க்காதே இறங்கி வந்துட்டேன். இந்த அவ பண்ணிட்டு இந்த சித்திரை அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு அவர் அதுக்கு சரி சரி அப்படின்னு நான் வாத்திலேயே இறங்கி இருந்தேன். நான் வாத்திலேயே இருந்தேன். சாமிநாதன் பேர் பேர். வாத்திலேயே ஒரு சாதம் வடித்து சாப்பிட வேண்டியது, மீன் போய் கோவிலுக்கு ஓட வேண்டியது, இந்த 6 கால விஷயத்தையும் பார்க்க வேண்டியது. சித்திரை மத்தியானம் வந்தால் திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கு பெரம்பூர்வா போகுது. கோவிலே பார்த்துட்டு இருந்தேன். 2 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு நாகநாத தீட்சிதர்னு ஒருத்தரங்க. நாகநாத தீட்சிதர் அவர் இப்போ இல்லை. அவருக்குள்ளே ஆனந்த தீட்சிதர்னு இருக்கும். அவருக்குள்ளே அவர் அப்போ இருந்தார். அவர் என்ன செஞ்சார், ஒரு நாள் வந்து அம்மா நீ ஸ்ரீவித்யாபாசி மாதிரி தோன்றது, ஸ்ரீவித்யாபாசி அப்படின்னு. அதுக்குள்ளேயே இங்கே எல்லாம் பரப்பு எல்லாம் இந்த தீட்சத வம்சம் தானே கோவில் குடி கிடக்கு. எல்லாம் இந்த மாமி வந்திருக்கா, அது வந்து பெரியவா அமைச்சிருக்காளாம். குஞ்சித வாழை அளவுடுத்துங்க போகணும். ஒருத்தருக்கு சொல்லி நம்ம தெரிஞ்சு போச்சு எல்லாம். வந்து அவர் வந்து அப்படின்னாரு. ஆமாம் மாமா எப்படி தெரிஞ்சதுன்னு என்னமோ உன்னை பார்த்தா எனக்கு தோணிச்சு, தெரிஞ்சது அப்படின்ட்டு பேட்டார் ராத்திரி 9 மணி இருக்கும். 10 மணி 9 மணி 9:30 மணி கடைசி அர்த்தஜாம தீபாவளி பார்த்துட்டு தான் நான் வாத்துக்கு போவேன். கதை திறந்து வச்சுருப்பாவா. கர்த்தஜாம தீபாவளி பார்த்து முடிஞ்சு நான் திரும்பி வந்துட்டு இருக்கேன். அவர் பின்னாலே ஓடி வந்தார். வந்து அம்மா கையில் வாங்கிக்கோ வந்தார். என்ன மாமா அப்படின்ட்டு கையில் வாங்கிட்டு ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க. சக்கரை பொங்கல் பிரசாதம் சுடு நடராஜாக்கு அப்போ தான் பண்ணி நிறுவனம் பண்ணப்படும். அப்படியே கையில் கொண்டு போட்டார். போட்டு இந்த பிரகாரத்தை அந்த அப்படியே உனக்கு அது பிரசாதம் அன்றைக்கி நவவரண பிரசாதம் அது. அதை வந்து ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது. நான் வந்து அவத்துக்கு போய் அவளுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. இந்த கோவிலை விட்டு வெளியில் கொண்டு போகக்கூடாது. நீ தான் சாப்பிடலாம், வேறு ஒருத்தரும் சாப்பிடக்கூடாது. நவராஜாக்கு பின்னால் ரகசியம்னு சொல்கிறாளே, மாட்டிருக்கேன் வில்வ மாலை. மாமா பார்த்துருக்கேன் நான். தீபாவளி பண்ணுவேன் அப்படின்னு. தீபாவளி பண்ணுறமே உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்காரு. உள்ளே தான் வில்வ மாலையை தான் போட்டு மறைச்சி விட்றேன். உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. உள்ளே இருக்கிற ஸ்ரீசக்கரம் தான் அது. அது வந்து தான் நவவரணம் தான் பண்ணப்பா. நான் தான் ராத்திரி அடுத்தது நவவரணம். ஒருத்தருக்கு ஒரு நாள் முறை வருது. அதில் இன்றைக்கி என் முறை யாருக்கு உள்ளோ அதுக்கு தான் பிரசாதம். வேறு ஒருத்தருக்கும் பிரசாதம் கொடுக்க மாட்டான். அந்த பிரசாதம் இது உனக்கு கொடுக்கணும்னு என் மனசில் அந்த பூஜை பண்ணுறச்சே தோணிடுச்சு. அதனால தான் அதுக்குன்னு ஓடி வந்தேன். நீ வாங்கிட்டு இந்த பிரசாதத்துலேயே உட்காந்து நீ இங்கேயே சாப்பிட்டுட்டு போகணும். அவாத்துக்கு எடுத்துன்னு போகக்கூடாது. எங்காத்துல குழந்தைலாம் இந்த பிரசாதத்தை காத்துட்டு இருப்பாள். அது கடையால் இன்னைக்கு அவளுக்கு அந்த அப்பேற்பட்ட பிரசாதம். அது நான் எதுக்காக அவர் சொன்னார் என்கிட்ட இத்தனையோன்னா, நான் சொன்னேன் நான் பிரசாதம் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. நான் எங்கள் மடத்திலேயே பிரசாதம் சாப்பிட மாட்டேன். அதனால எனக்கு வேண்டாம் மாமா, நான் சாப்பிட மாட்டேன் மாமா. நம்ம மடத்திலேயே நான் சாப்பிட்றது இல்லை. சாமி பிரசாதம் சதுரமுனீஸ்வர பிரசாதமே நான் வாங்கிக்கிறது இல்லையே. அப்படி இருக்கிறது இந்த பிரசாதம் தான் நடராஜா பிரசாதம் வேண்டாம் மாமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், இது நடராஜா பிரசாதம் இல்லைம்மா, ஸ்ரீசக்கர பிரசாதம் தான் இது. இது அம்பாளுக்கு நவவரண மலையில் பிரசாதம் இருக்குது. இது உனக்கு கொண்டு வந்து இது வந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு முறை தீர்ந்து போயிடுச்சு. இனிமேல் உனக்கு தான் இது, உனக்கு அதுக்கு வேறு வருஷத்துக்கும் கிடைக்காது, நீ வாங்கிக்கணும் அப்படின்னாரு. வாங்கிட்டாலும் கையாலெல்லாம் நெய் ஊழுகிறதுக்கு இதெல்லாம் அவ்வளோ நெய் விட்டுருக்காரு. அவ்வளோ நல்லா அப்படியே பிரகாரத்தில் உட்காந்து சாப்பிட்டேன். அது பிரசாதம் எரியக்கூடாது சொல்லியிருக்காரு, பொறச்சாரி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைய பிரசாதம் நான் 3 நாள் சாப்பிடலாம். அதை ஒரே நாள் எப்படியோ எனக்கு கொண்டு கொடுத்தோம். இல்லாத உட்காந்து தானே நான் என்ன பண்ணுவேன், அது கொண்டு கொடுத்து சாப்பிட்டு கையால். நீங்கள் பண்ண ஸ்ரீவித்யா பூஜையை அம்பாள் ஏற்றுன்று அனுகிரகம் பண்ணியிருக்கணும்னு என்ன இல்லைன்னா கிடைக்குமா? அதானே பெரியவாட்டை இருக்க முடியும். வந்து பெரியாட்டை வந்து உடனே நான் வந்துவிட்டேன். அப்புறம் சொன்னார், அவர் நாளைக்கு அபிஷேகத்துக்கு இருள் பார்த்துட்டு போகிறதுக்கு நீ முன்னாடி வந்துருவோம், நான் உன்னை மேலே ஏசி விட்டுடுறேன், பக்கத்தில் இருந்து பார்க்கலாம். அப்போ சொன்னார் அவர், நடராஜாவை நீ நல்லா பார்த்துருக்கியாம்மா அப்படின்னாரு. நிலம் இறக்கிறது பிரகாரத்தில் நிற்கிறார் அவர், பாவம் பூஜை பண்ணிட்டு பாவம்.
பார்க்குறேன் மாமா நம்ம ஜலதம் வருது, அதனால் சுவாமி இருக்கா, பக்கத்தில் அம்மா இருக்கா. இல்லை நடராஜா வந்து ஸ்ரீசக்கர சுரூபிணி. அப்போ 2 பேரும் சுவாமி அம்மன் 2 பேரும் சேர்ந்து தான் அவர். நடராஜா மாத்திரம் இல்லை. அதனால சிவசக்தி ஐக்கியம் போது அந்த விக்கிரகத்தை நாளைக்கு கிட்ட வந்து பாரு, அவுட்டு ஏற்றும் போது ஒன்று நான் ஏற்றி விடுறேன், பக்கத்தில் நின்று நீ பாரு. அது வந்து ஒரு பக்கம் ஜடை இருக்கும், ஒரு பக்கம் கொண்டை போட்டு அந்த நடராஜா விக்கிரகத்தை அந்த விக்கிரகத்துக்கு பக்கம் தலை கொண்டா போட்டுருக்கு, ஒரு பக்கம் ஜடை தொங்கும். அதே மாதிரி ஒரு கையில மான் மழுவு, ஒரு கையில அக்னி சட்டியும் உடுக்கையும். அப்புறம் வந்து உடுக்கை அடித்து ஜனங்களை வான்னு கூப்பிடுறாராம். ஜனங்கள் வந்தவுடனே இந்த அக்னி சாட்சியாக நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட வந்தவளை நான் கைவிட மாட்டேன், காப்பாற்றுவேன். இந்த பாரு, இந்த பாதத்தை பாரு, இதுதான் உன்னுடைய பாதம், உன்னை காப்பாற்றுற பாதம் அப்படின்னு இடது பாதத்தை காட்டுறாராம். வலது கையால் தானே இப்படி காட்டுறேன். அபயாஸ்தம் இல்லை, இப்படி காட்டுறாரு. வர்றாங்க பத்திரிக்கை பார்த்துருக்கேன், இப்படி காட்டுறாரு விக்கிரகம். அபயாஸ்தம் காட்டுறது எல்லா கோயிலும் அபயாஸ்தான் இருக்கும். அபயம் தானே நடராஜா இப்படி இருக்கும். நடராஜா இப்படி வச்சு இப்படி இப்படி காட்டு ஒரு கதை. இந்த பாதத்தை நம்பு நீ, நான் உனக்கு இந்த அக்னி சாட்சியா சொல்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர். நீ வந்து அதை பார்க்க, அதெல்லாம் உனக்கு நான் கிட்ட காமிக்கிறேன். நீ வந்து நாளைக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மணி இன்னும் வந்துடுவோம் அப்படின்னாரு. மாமா இத்தனைலாம் சொல்லிடேன், நான் வந்து வெட்டியாட்டமாக பார்த்து நினைக்கணுமே, ஏதாவது நெருங்கியும் போடலாமா, நான் ஏதாவது செய்யணுமா நடராஜாக்கு, எங்கே பணம் கட்டணும் அப்படின்னு. இந்த ஆஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, பணம் கட்டி ஒன்றும் பண்ண சொல்ல முடியாது, நாங்கள் தான் பண்ணணும், எங்கள் முறக்கார தான் பண்ணணும், நான் கூட உனக்காக பண்ணி வைக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீ சொல்லு. நான் சொன்னேன், நான் காற்றுக்கு ஊருக்கு கொண்டு போனோம் குழந்தைகளுக்கெல்லாம், கொஞ்ச நாள் நிற்க முடியாது, நான் செகண்டாவை திருப்பி போனோம், பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து இந்த பாதத்தை அழகை கொடுத்துட்டு நான் அப்புறம் நான் போனோம், கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ நாள் தாங்க முடியாது, என்ன மாமா இருக்கும், என்ன பண்ணலாம், மைசூர் பார்க்க போடலாமா. பின்ன ரவா சுஜி தான் அந்த ஊரில் ரொம்ப விசேஷம் நடராஜாக்கு. கத்திரிக்காய் கொத்து, மிளகு சீரா சாதம், ரவா சுஜி, இதெல்லாம் நிவேதிக்கு ரொம்ப கல்கண்டு பாத் ரொம்ப விசேஷம். கல்கண்டு பாத்தெல்லாம் நம்ம கல்கண்டு பாவாடை அதுக்கு பேர் அங்கே பாவாடை தான், பாவாடை பலகாயில் கொட்டுவோம், பள்ளமாக இதுவாக இருக்கும், ஆமாம் அது கொட்டணும். அது கத்திரிக்காய் கொச்சு தான் ரொம்ப கேட்டாங்க. இந்த வந்து அதனால நீ வந்து ரவா சுஜி பண்ணித்தரேன். அது நம்ம ரவா சுஜி நான் 2 நாளைக்கு மேலே இருக்கும், அதுக்கு மேலே இருக்குமா மாமான்னு 15 நாளைக்கு குறைச்சல் இருக்கும். நான் பண்ணித்தரேன். இந்த சிதம்பரம் சுஜி 15 நாள் வச்சுக்கலாம், நீ ஊருக்கு கொண்டு போய் வச்சு கொடுக்குறோம், குழந்தை கொடுக்குறவங்க இருக்கும் அப்படின்னு. இப்போ எல்லாம் நாளைக்கு கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்க போயிட்டேன். மறுநாள் வந்தாக்க இந்த மாமா எல்லாம் பண்ணியிருந்தார், என்னை ஏற்றி விட்டுறார். பக்கத்தில் அந்த நடராஜாக்கு அபிஷேகம் பண்ணுறவர், அந்த சீர்த்தங்கள்லாம் என் மேலே தெரிக்கிறது, அவ்வளோ கிட்டக்க நின்று எல்லாம் பார்த்து ஒன்றுனா அப்பவும் காட்டினார் அவர். தலைமையை கொண்டைய பற்றிய, அம்பாளுக்கு கொண்ட பற்றிய, இல்லை ஜடையை பற்றிய, இந்த கால் குஞ்சுத பாதம் எப்படி இருக்க பற்றிய, இந்த பாதம் எவ்வளோ ரூபா வச்சுருக்க பற்றிய, இந்த பாதம் ரொம்ப இலகி இருக்கும், இந்த பாதம் ரொம்ப பிகுவாக இருக்கும், எப்படி இருக்க பற்றியா எப்படி இருக்க பற்றியான்னு எல்லாம் காமிச்சார் அவர். எல்லாம் பார்த்தேன், அவருக்கு என்னமோ என்கிட்ட ஒரு அபிமானம் பார்த்தேன். அதனால எல்லாம் பார்த்துட்டு ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு மறுநாளைக்கு அவள் என்ன செஞ்சால், இன்னும் ஒரு நாள் இருக்கணும் மாமி, நேற்று பண்ணிடணும், நாங்கள் பண்ணிடணும், தேன் முழுகில் பண்ணியிருந்தோம். தேன் முழுகு இலகிக்கிறது, வெயிலுக்கு நிற்காது. நீங்கள் சைட்ராபேட் போகிறவங்க இலகினா அது வைரத்தில் பண்ணுறதுன்னா ஒரு சமயம் அளவு கொஞ்சம் சேஞ்ச் மாறினாலும் கஷ்டமாயிடும். அதனால வேண்டாம், அது பாஸ்டர் அந்த பாஸ்டர் பாலிஷ் பண்ணித்தரோம், அது அழகாது, அதில் பண்ணித்தரோம் இருக்கும். சரி இருக்கேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு மறுநாளைக்கு அதை பண்ணி கொடுத்தேன். கொடுத்து ஒரு புட்டியில் போட்டு அழகாக முடியும் வாழை கொண்டு கொடுத்தேன் பேக்கிங் வாங்கிக்கிட்டு மறுநாளைக்கு கிளம்பி நேராக செகண்டராபேட்டில் போய் பெரியவாளை கொண்டு கொடுத்தேன். பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீ உடனே
கிளம்பு. அப்புறம் அடுத்த வண்டியை பார்க்க மாட்டான். வண்டி ரயிலோ ஏதோ பஸ்ஸோ எதில் போகிறதோ பிரசாதம் கொடுத்துருவோம். கொடுக்கணுன்னா இல்லாட்டி 8 நாளைக்கு கொடுக்க மாட்டான். கொடுத்துட்டா வாங்கிட்டு போட்டு எதுவும் பிரச்சனை இல்லை.